ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போக போகிறோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. வைல்ட் அனிமல்ஸோட ஃபோட்டோஸ். நம்ம இப்போ போகிறது ரொம்பவே வந்து ஃபேமஸான இடம். அதாவது லைன் கண்ட்ரி சஃபாரி எங்கன்னா யுஎஸ்ஏல இருக்குது. ஸோ இந்த சஃபாரி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நிறையா வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கார்லேயே உட்காந்துட்டு எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட அழகையும் ரசிக்க போகிறோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் வந்து பே பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வர டைம் வந்து க்ரௌடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிக்கெட்ஸ் கிடைக்காது. சேஃபர் சைடுக்கு ஆன்லைனில் பே பண்ணுறது அட்வைசபிள். அண்ட் இது வந்து நம்ம ஊர் காசுப்படி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து $57. அதாவது நம்ம ஊர் காசுப்படி 5000 ரூபாய் கிட்ட வருது ஒரு ஆளுக்கு. அப்படி என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸ், ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட், ஏஷியா அஸ் வெல் அஸ் அமெரிக்கன் அனிமல்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக பாதுகாக்கிறாங்க. ஸோ நம்ம காரில் இருந்துகிட்டே நம்ம இந்த அனிமலை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இந்த ஜங்கிள்குள்ளே போகிறோம். இது பெரிய ஜங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அனிமல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அல்பாக்கா. ஸோ அல்பாக்காங்கிற அனிமல் வந்து ரொம்பவே க்யூட்டான அனிமல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக சிமிங்கி மாதிரி லைட்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் இது ஒட்டக சிமிங்கி வகை கிடையாது. அண்ட் இதோட தோல் வந்து நல்லாவே குளிருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. உள்ளன் மெட்டீரியலில் ரொம்ப காஸ்ட்லியும் கூட. அண்ட் இதோட ஐசைட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குமா. அண்ட் ஹெர்பிவோரஸ் அனிமல் இது. அண்ட் சவுண்டும் அழகாக அதுக்குள்ளே மேக் பண்ணுமா. சூப்பர் சிங்கர்லாம் போணுச்சுன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும். அந்த அளவுக்கு ஹம்மிங் அழகாக இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம வண்டியில் வரும்போது பார்த்தது ஜெயின் டார்டாய்ஸ். இந்த ஜெயின் டார்டாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 வருஷம் இது உயிரோடு இருக்குமா. இது ரொம்பவே மேசிவான அப்பியரன்ஸில் இருக்குது. 500 பவுண்ட்ஸ் எடை கொண்டது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம ஒரு இடங்கள் நாங்கள் போகும்போது நிறைய கார் வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஒரு அனிமல் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஆஸ்ட்ரிச் ரொம்ப மெல்ல நடையாக அழகாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆஸ்ட்ரிச்சோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா. இது வந்து பிக்கஸ்ட் பேர்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரன்னிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 70 km/h, அதாவது 45 mph. ஸோ இதோட எக்ஸ் வந்து ரொம்பவே வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குமா. அண்ட் 1.5 kg எடை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட கால் பாதங்களில் 2 டோஸ், சில இடத்துல சில ஆஸ்ட்ரிச்சுக்கு 3 நாள் கூட இருக்குமா. எதுக்கானா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி வர்றதுக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து 30-40 வருஷம் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இது ஆம்னிவோரஸ் அனிமல். ஏன்னா இது வந்து பிளான்ட்ஸு, சீட்ஸு, சம்டைம்ஸ் இன்செக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்மால் அனிமல்ஸை கூட, சின்ன விலங்குகள் கூட சாப்பிடுமா. அது மட்டும் இல்லை, லயன் இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் வந்துக்குள்ளேயே இது வந்து இரையாக போகுது அப்படின்னா இது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு இதோட விங்ஸை வந்து மெயினாக வந்து இது யூஸ் பண்ணுமா. இதால் பறக்க முடியாது. அதனால தான் இதோட ரன்னிங் ஸ்பீட் இவ்வளோ அதிகமாக இருக்குது. அண்டு இதை வந்து புலியோ இல்லை வந்து சிங்கமோ தாக்குது அப்படின்னா இது வந்து மறைமுகமாக வந்து செடிக்கிட்ட நிற்கிது அப்படின்னா, ஒரு மரத்துக்கிட்ட நிற்கிதுன்னா அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய கேமோஃப்ளேஜ் அப்பியரன்ஸ் இருக்குமா. ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு இடத்துக்கும் ஒரு பேர் வச்சு அந்த உயிரினங்களெல்லாம் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது காலஹரி புஷ் வைல்டுங்கிற இடத்துல நிறைய ஆடுகள், அதே மாதிரி காட்டு விலங்குகள் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிறது இங்கே நிறையவே இருக்குது. அதுமில்ல ஆஸ்ட்ரிச் வந்து அதாவது பிறந்த ஆஸ்ட்ரிச், ஒரு சின்ன சைல்டு ஆஸ்ட்ரிச்லாம் வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாதுகாக்கிற வகையில் இங்கே பக்கத்துலேயே வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு எப்போதுமே வந்து ஒரு வேன் வந்து சுற்றிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க. இந்த விலங்குகளுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை வந்து நடக்க முடியாமல் ரொம்ப
சோர்வு அடைந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ப்ராப்பரான ஃபுட்டு வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணுற விதத்தில் எந்த வகையிலையும் அதை துன்புறுத்தக்கூடாது. ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கும் போது இடையில நம்ம அனிமல் க்ராஸ் பண்ணாலோ இல்லை கார் வந்தாலோ அதற்கு நம்ம ஃபீட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அது கிட்ட வருமா. ஸோ ஓடாமல் மெதுவாக வெஹிக்கிளை வந்து எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூவ் பண்ணி எல்லா அனிமல்ஸையும் ரசிக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது நம்ம வந்து பார்க்க போகிற நெக்ஸ்ட் அனிமல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம் பசுக்கள்லே இது ஒரு வகைன்னு சொல்லலாம். ஸோ ஆங்கோலி வத்துசி அப்படிங்கிற ஒரு கேட்டில் வித் பிக் ஹார்ன்ஸோடு இருக்கக்கூடிய விலங்கு தான் இது. பார்க்குறதுக்கு கவ் மாதிரியே இருக்கும். இது ஒரு வகையான கவ் வெரைட்டி தான். ஆனால் இதோட ஹார்ன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். 8 ஃபீட் கூட இது வந்து நல்லா வளருமா. அது மட்டும் இல்லை, இதோட வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல் அஸ் வெல் அஸ் இதோட வெயிட் 1200லேருந்து 1600 கிலோ வெயிட் வந்து இருக்குமா. இதோட ஹார்ன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதை பார்க்குறதுக்கே பயங்கர அப்பியரன்ஸ் இருக்கும். இதை டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் இருந்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சம்டைம்ஸ் அது அக்ரெசிவ் பிஹேவியரால் அது வந்து இந்த ஷார்ப் எஜ்ஜை வச்சு குத்தவும் செய்யும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஹார்ன்ஸ் வந்து எதுக்காக இவ்வளோ நல்லா வளருதுன்னா, மெயினான விஷயம் இதில் என்னென்னா, அந்த மாடுக்கு வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப குளிராக இருந்தாலும் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற வந்து விதத்தை வந்து குறிக்கிறதுக்கான அந்த ஹார்ன்ஸ் தான் அது. ஸோ அதனால் அது பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும். குளிர்காலத்துலேயும் வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்குமா. ஸோ இந்த அனிமல் வந்து ஒரிஜின் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணி அனிமல்ஸை பார்த்துட்டு போகிறாங்கங்கிறது நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம செரங்கேட்டி பிளெயின்ஸ், அதாவது இங்கே உள்ள அடுத்த அனிமல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மான் கூட்டங்கள், காட்டு மான்கள், அதாவது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிற அதிகமான நிறைய மான்கள் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி அது ஒயிட் கோட்டிங்கில் இருக்கும். அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த வகையான மான்கள், ஆடுகள் இது எல்லாமே ஒரே இடத்துல விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து சில இதில் வந்து கொம்பு கூட முளைக்கும், சில மான்களுக்கு வந்து கொம்பு இருக்காது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து 2-3 உயிரினங்களை சேர்த்து விட்டுருக்காங்க மான்களோடு சேர்த்து. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து ஆடு மாடெல்லாம் வந்து சேர்த்து தான் புல்லை வந்து மேய்க்க விடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஹார்ஸ் மாதிரி இருக்கிற அப்பியரன்ஸில் வந்து வைல்டு பீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஹார்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் கிரே கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 mph வரைக்கும் இது வந்து நல்லாவே ரன் பண்ணுமா. இது வந்து மெயினாக வந்து காட்டுலோட ராஜா, அதாவது சிங்கம், புலி இதை வேட்டையாடுது அப்படின்னா இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஸ்பீடாக ஓடக்கூடியது. கிரே கலரில் நிறைய ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பிளாக் கலர் ஃபோர்ஸ் வந்து இருக்குமா. ஆண்களுக்கும் சரி பெண்கள் இனத்துக்கும் சரி கொம்புகள் இருக்குமா. அது மட்டும் இல்லை, அது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஹெர்பிவோரஸ் தான். அண்ட் இது வந்து ரொம்பவே வந்து ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் இந்த உயிரினம் ரொம்ப அழிய தொடங்கிருச்சா. அதனால் இதை ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது கொரங்கோசா ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்னாலே காட்டுக்கே ராஜா எதுனா நம்ம
சிங்கம் தான். ஸோ சிங்கத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எல்லா அனிமல்ஸ்க்கும் இவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் இந்த அனிமலுக்கு கேர்டேக்கர் அது வந்து அந்த லயனை பாதுகாக்கிறதுக்கும் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் ஸோ இங்கே போலீஸும் சேர்ந்து இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு அனிமல்ஸை வந்து நம்ம பார்க்கும் போது சவுண்ட் மேக் பண்ணாமல் பார்க்க சொல்லுவாங்க. அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து இங்கே லயனுக்கு ரொம்பவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிட்டக்க பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ விண்டோஸை வந்து கண்டிப்பாக இறக்காதீங்க அப்படின்னாங்க. நாங்கள் போயிட்டுருக்கும் போதே இது வந்து ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கமும் வந்து படுத்திருந்துச்சு. ஸோ ஆண் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் நிறையாவே வந்து முடிகள் அதிகமாக காணப்படும். ஸோ இது வந்து காட்டுக்கே ராஜா அப்படிங்கிறது சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி இட்ஸ் எ கார்னிவோரஸ் அனிமல். ஸோ எல்லா விதமான உணவுகளும் இது சாப்பிடும். மனுஷங்களை கூட அடிச்சு கொண்டு சாப்பிடும். ஸோ காட்டுக்கே ராஜா அப்படின்னா சும்மாவா? ஸோ அதோட கர்ணிப்பு சத்தம் 5 மைல் தூரம் கேட்குமா. அண்ட் இது 50 mph நல்லா ஃபாஸ்ட்டாக இறையை தேடி ஓடுமா. அது மட்டும் இல்லை, ஆண் சிங்கமும் இருக்குது, இதில் பெண் சிங்கமும் இருக்குது. காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் பெண் சிங்கத்துக்கு பயப்படுமா? ஸோ என்ன தான் இருந்தாலும் பெண் சிங்கத்துக்கு இது கொஞ்சம் அடிமை தான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிங் ஆஃப் ஜங்கிளில் இந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ முக்கியமான இடம் அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணணும். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் ஜீப்ரா பெயிண்டிங்கில் இருக்க அனிமல்லாம் வந்து ஸோ அந்த கார் அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜீப்ரா பெயிண்டிங் தான் அதோட டிஃப்ரென்ஸு அந்த காருக்கு. அதில் தான் வந்து போலீஸும் இருக்காங்க, வெட்டனரி டாக்டர்ஸ் அஸ் வெல் அஸ் கேர்டேக்கர்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. எதுனா ஒரு ஹெல்ப்னா பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலி நம்ம லைனை கிட்டக்க பார்த்தாச்சு. ஸோ இங்கே லைன் பார்க்கும் போது மட்டும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. விண்டோஸை வந்து லிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம காரில் பார்க்குறதுனால ரொம்ப கிட்டத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு வேலி மாதிரி தான் போட்டிருக்காங்க. மேலே எலக்ட்ரிக் சர்க்கியூட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அக்ரெசிவ் பிஹேவியர் திடீர்னு லைனுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்பவே வந்து சவுண்டு மேக் பண்ணாமல் பார்த்துட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. இது கீழே வந்து சின்ன டென் மாதிரி உட்டனில் மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது லயன் விளாடுறதுக்கும் அதோட குட்டிகள் கப்ஸ்ன்பாங்க, அந்த கப்ஸ் எல்லாம் விளாடுறதுக்கும் வந்து இங்கே வந்து இடம் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப பாதுகாப்பாக வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த உயிரினம் வந்து ரொம்பவே வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால் இதை வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ வைல்ட் அனிமல் தான். இது பார்க்குறதுக்கு காட்டு மாடுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்காவில் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒன்றுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வகையான ஓரியக்ஸ் ஆன்டிலோப் சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூர்மையான கொம்புகள். இட்ஸ் அ ஹெர்பிவோரஸ் அனிமல் அஸ் வெல் அஸ் ஆண்கள் இனத்துக்கும் பெண்கள் இனத்துக்கும் கொம்புகள் நல்லாவே வளருமா. அது 3-4 அடி உயரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஓடுற ஸ்பீடு பார்த்திங்கன்னா 40 mph. எதுக்காக அப்படின்னா இது வந்து ப்ரெடேட்டர்ஸ், அதாவது பெரிய விலங்குகள் இதை அடித்து கொள்ள வருதுன்னா இதை ஓடுற ஸ்பீடில் வந்து இது வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இதோட கொம்புகளையும் யூஸ் பண்ணுமா. அது மட்டும் இல்லை, இது பாடி டெம்பரேச்சர் வந்து நல்லாவே கூலாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ப்பான கொம்புகள் உதவுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகிய மான்கள். ஸோ மான்கள் கூட்டம் இங்கே அழகாக நம்ம காரை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம். எந்த இடத்துலையும் அதை வந்து ஹார்ம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அழகாக வரிசையாக க்யூட்டாக ஓடிடுச்சு. ஸோ குட்டி குட்டி மான்கள் இங்கே நாங்கள் நிறையா பார்த்தோம். அண்டு பெரிய மான்கள் சொல்லவே வேண்டாம். இதோட கொம்புகளோட அழகு வந்து ரொம்பவே மான் கராத்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதோட கொம்பு வச்சுலாம் வந்து நிறைய முன்னாடிலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ரொம்ப தடை பண்ணிட்டாங்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக வந்து டபுள் கலரில் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் வந்து ட்ராஃபிலாம் மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால இதில் இப்போ எதுவும் மேக் பண்ணுறதில்ல.
அண்டு நம்ம காருக்கு முன்னாடி ஒரு ஆக்ஸ் க்ராஸ் பண்ணி போணுச்சுங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவாஞ்சி நேஷ்னல் பார்க்கில் ரொம்பவே க்யூட்டான அனிமல் இட்ஸ் ஜீப்ரா. ஸோ ஜீப்ரா வந்து பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. ஸோ ரொம்ப க்யூட்டான ஜீப்ராஸ் இங்கே நிறையா இருக்குது. அண்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ரொம்ப கிட்டக்க பார்க்குறேன். ரொம்ப புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு போஸ்டரில் நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இது வந்து இருக்குது. லாட் ஆஃப் ஸ்ட்ரைப்ஸ் இன் த பாடி. அண்ட் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காரை சுற்றி ஜீப்ரா ஓடுது. ஜீப்ரா கிராசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜீப்ராவே க்ராஸ் பண்ணி பார்க்குறது இங்கே தான். ஸோ அழகாக பேபி லிட்டில் ஜீப்ராஸ் வந்து இங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து கூட்டமாக தான் இருக்குமா. அண்ட் இது வந்து ரொம்பவே ஆக்டிவான அனிமல். லைக் ஹார்ஸ் மாதிரி தான். நிறைய பேர் வந்து ஜீப்ராஸை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஹார்ஸ் வந்து பேண்ட்டு போட்டிருந்தா இது வந்து ஜீப்ராஸு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஜீப்ராஸில் வந்து நிறைய ஸ்ட்ரைப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஜீப்ராஸ்லேயே 2 விதமான ஜீப்ராஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாடியில் பிளாக் ஸ்ட்ரைப்ஸு, இன்னொன்று பிளாக் பாடியில் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம மனுஷங்க மாதிரி தாங்க. கை ரேகை வந்து எப்படி எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதே மாதிரி தான் ஜீப்ராஸில் நிறையா ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. ஒரு ஜீப்ராவும் ஒரு பேட்டர்னில் இருக்குமா. அண்ட் இது ரொம்பவே வந்து அக்ரெசிவாக ரொம்ப 2 குட்டி ஜீப்ராஸ் வந்து நம்ம காரை சுற்றி சூப்பராக விளாண்டுட்டு இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அது க்ராஸ் பண்ணி போகிற விதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஜீப்ராஸ் வந்து 65 mph நல்லாவே ஃபாஸ்ட் ரன்னிங்காக இருக்கும். அண்ட் ப்ரிடேட்டர்ஸ் அதே மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் இதை எதாவது அட்டாக் பண்ண வருது அப்படின்னா, ஒரு அனிமல் அட்டாக் பண்ண வந்தாலே இது எல்லாமே கூட்டமாக சேர்ந்துருமா. இது குரூப்பாக தான் வாழுமா. அது மட்டும் இல்லை, இதோட பாடி லாங்குவேஜ் வந்து டெய்ல்ஸையும் அண்ட் இயர்ஸை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து மூவ் பண்ணி பாடி லாங்குவேஜ் ஒரு ஜீப்ராக்குள்ள பாடி லாங்குவேஜ் வந்து இந்த மாதிரி கம்யூனிகேட் வந்து பண்ணுமா. அண்டு இது ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது ஒரு உயிரினங்கள் வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா, சரி சிங்கம் புலி எதாவது இது வேட்டையாட வருது அப்படின்னா, இது வந்து சுற்றி நின்றுச்சுன்னா எல்லாமே வந்து அப்படியே வந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஜீப்ராஸ் வந்து அட்டாக் பண்ண வருதுன்னா அந்த எந்த ஜீப்ராவை அட்டாக் பண்ண வருதுங்கிறது தெரியாத அளவுக்கு எல்லாமே அப்படியே ஸ்டக்காகி நின்றுடுமா. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து அப்படியே வந்து நம்ம ஒரு போஸ்டர்லேயும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு போஸ்டரை பார்க்குற ஒரு லைவ் அப்பியரன்ஸ் வந்து எனக்கு இங்கே கிடச்சிது. ஸோ ஜீப்ராஸ் பீரியர்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ட்ரீட்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு த ரைனாசரஸ். இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அனிமல். அண்ட் இந்த ரைனாசரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 5-6 நான் பார்த்தேன். ரொம்பவே வந்து குவைட்டாக இருக்குது. ஆனால் இட்ஸ் அ வெரி பிக் அனிமல் அண்ட் இட்ஸ் அ ஹெர்பிவோரஸ் அனிமல். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் பேபி ரைனோசரஸும் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரைனோசரஸ்க்கு ஸ்மெல்லிங் பவர் அதிகம், பட் ஐசைட் வந்து கம்மி தான் சொல்கிறாங்க. அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு கனெக்டிவிட்டியாக ஜீப்ராஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சில ஜீப்ராஸ் வந்து இங்கே இருக்குது. ஈவன் பேபி ஜீப்ராஸும் வந்து அதிகமாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இஃப் யூர் ஜீப்ரா லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் போடுங்க. எனக்கும் ஜீப்ராஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த அனிமலை பற்றி நம்ம அதிகமாக வந்து ஒரு அழகான வீடியோ ஜீப்ராஸ்க்கு சீக்கிரமாக நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது சடனாக பார்க்கும்போது மழை வர சமயம் இது. அது மட்டும் இல்லை, அப்படியே ஜீப்ராஸ்லாம் ஸ்டாச்சு மாதிரியே நின்றுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. 2 கண்ணு பத்தலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ keep watching my Viveka Vlogs through my little window. ஸோ இந்த லிட்டில் விண்டோலேருந்து இந்த அழகிய ஜீப்ராஸை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஹாஃப் ஆஃப் த ஜேர்னியை நம்ம லைன் கண்ட்ரி சஃபாரியில் பார்த்துருக்கோம். வித்தியாசமான விலங்குகள், இன்னமும் எக்ஸைட்டிங்கான அதிகமான விலங்குகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜீப்ராஸை பார்த்துக்கிட்டே நம்மளோட வரப்போகிற விளாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கீப் வாட்சிங் விவேகா வ்ளாக்ஸ். இட் வில் பி கண்டினியூ.